அகிலம் டிவியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் பில்கேட்ஸ் மற்றும் மகள் உட்பட 6 பேர்கள் பயணித்த புயலில் சிக்கிய படகு குறித்த புதிய பின்னணி. உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தில் இருந்த இந்திய இளைஞர் பலி. அமெரிக்க அதிபர் தேர்தல், கமலா ஹாரிஸுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. உக்ரைன் போக்ரோவ்ஸ்க் நகரிலிருந்து பொதுமக்கள் கட்டாய வெளியேற்றம். காசா மருத்துவமனையில் எரிபொருள் தட்டுப்பாடு, இறக்கும் அபாயத்தில் குழந்தைகள். இதுவே எங்கள் இலக்கு, ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த உக்ரைனின் அறிவிப்பு. பிரித்தானியாவை உலுக்கிய கத்திக்குத்து சம்பவம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் பில்கேட்ஸ் என அறியப்படும் மைக் லைன்ஸ் மற்றும் அவரது மகள் உட்பட 6 பேர்கள் படகு விபத்தில் சிக்கி மரணமடைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இத்தாலியின் வடக்கே அமைந்துள்ள சிசிலி தீவுக்கு அருகே திங்களன்று விடிகாலை 4 மணிக்கு 14 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான பைசியன் என்ற சொகுசு படகு புயலில் சிக்கி மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் தற்போது வெளிவரும் தகவல்களில் பிரித்தானியாவின் பில்கேட்ஸ் என அறியப்படும் 59 வயதான மைக் லைன்ஸ் மற்றும் அவரது மகள் 18 வயது ஹன்னா, இவர்களுடன் மோர்கன் ஸ்டான்லியின் சர்வதேச தலைவர் ஜொனாதன் ப்ளூமர் உட்பட 4 பிரித்தானியர்கள் மாயமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட ஒருவர் கனேடியரான சமையற்கலைஞர் ரிச்சார்டோ தோமஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 12 பயணிகளும் 10 ஊழியர்களும் பைசியன் என்ற சொகுசு படகு போர்ட்ரலிசெல்லோ துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையில் புயல் தாக்கியுள்ளது. உலகிலேயே 2வது உயரம் கொண்ட சொகுசு படகு இது. சம்பவத்தின் போது மைக் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களின் சிறப்பு விருந்தினர்களுக்கு குறித்த படகில் விருந்தளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு முறைகேடு வழக்கில் சாதகமான தீர்ப்பு அளிக்கப்பட்டதை அடுத்தே இந்த கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 852 மில்லியன் பவுண்டுகள் சொத்து மதிப்பு கொண்ட மைக் தனது ஓட்டோனோமி என்ற மென்பொருள் நிறுவனத்தை 2011 ஹெவ்லெட் பகார்ட் நிறுவனத்திற்கு 8 பில்லியன் பவுண்டுக்கு விற்பனை செய்தார். இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து 2023 அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார். தனது நிறுவனத்தின் சந்தை மதிப்பை உயர்த்தி விற்பனை செய்துள்ளார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் சிக்கிய இன்னொரு முக்கிய நபர் சாலை விபத்தில் சிக்கி பலியானதன் அடுத்த நாள் படகு விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மைக்கின் மனைவி ஏஞ்சலா பாக்காஸ் பலத்த காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார். ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் சிறப்பு குழுவினர் தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 2 அமெரிக்கர்கள் மற்றும் 4 பிரித்தானியர்கள் என 6 பேர் மாயமாகியுள்ளனர். படகின் மாலுமி உட்பட 15 பேர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். முறைகேடு வழக்கில் சிக்கி அமெரிக்காவில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்நோக்கியிருந்தவர் தான் மைக். ஆனால் மொத்த வழக்கில் இருந்தும் அவர் விடுக்கப்பட்டிருந்தார். குறித்த படகில் நியூசிலாந்து, மியான்மர், இலங்கை, கனடா, பிரான்ஸ் உட்பட பல நாட்டவர்கள் சம்பவத்தின் போது இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் வான்படை நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் ரஷ்ய படையை சேர்ந்த கேரள மாநில இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 3வது ஆண்டாக நீடித்து வருகிறது. இந்த போரில் உக்ரைனின் பல நகரங்கள் சேதமடைந்து விட்டன. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஐநா மற்றும் சில நாடுகள் எடுக்கும் சாதகமான நடவடிக்கைகள் எதுவும் பலன் தரவில்லை. குறித்த போரில் ஆரம்பத்தில் பலத்த அடிவாங்கிய உக்ரைன் தற்போது ரஷ்யா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி ரஷ்யாவின் முக்கிய இலக்குகளை குறிவைத்து அவ்வப்போது ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இவ்வாறு ரஷ்ய எல்லையில் உள்ள ரஸ்தோ என்ற இடத்தில் உக்ரைன் வான்படை குண்டுகளை வீசியது. அதில் 11 ரஷ்ய வீரர்களுடன் கேரள மாநிலம் திருச்சுற்றி அடுத்த கண்ணூர் என்ற கிராமத்தை சேர்ந்த சந்தீப் என்ற 36 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளார். உணவகத்தில் வேலை என்று கூறி கடந்த ஏப்ரல் மாதம் ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட சந்தீப் கட்டாயத்தின் பேரில் ரஷ்ய படையில் சேர்க்கப்பட்டாரா அல்லது விருப்பத்தின் பேரில் இராணுவத்தில் இணைந்தாரா என்பது தெரியவில்லை. குடியுரிமை வேண்டுவோர் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவது ரஷ்யாவில் நடைமுறையில் உள்ள நிலையில் இதுபோன்று தம்மை இணைத்துக் கொண்டாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் இளைஞரின் மரணம் அதை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. இது குறித்து அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனமும் NORC மக்கள் விவகார ஆய்வு மையம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் வாக்களிக்கும் வயதை தாண்டிய 48% அமெரிக்கர்கள் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த கோடைக்கால தொடக்கத்தில் நடத்தப்பட்ட இதே கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸை 39% பேர் மட்டுமே ஆதரித்திருந்தனர்.
இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸை எதிர்த்து போட்டியிடவிருக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கு 41% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிக்கிறார். இது தவிர இதற்கு முன்னர் அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக இருந்தபோது அவருக்கு 38% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்தனர். அந்த வகையில் ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸ் அதிபராவதற்கு தற்போது அதிக ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு உக்ரைனை சேர்ந்த போக்ரோஸ்க் நகரம் ரஷ்ய படையினரிடம் வீழும் நிலையில் உள்ளதால் அங்கு சிறுவர்களுடன் வசிக்கும் குடும்பத்தினர் கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் திங்கட்கிழமை உத்தரவிட்டனர். ஏற்கனவே அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் கூறியிருந்தாலும் சிறுவர்களை உள்ளடக்கிய குடும்பங்கள் வெளியேறுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது: போக்ரோஸ் நகரை நோக்கி ரஷ்ய படையினர் வெகு வேகமாக முன்னேறி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த நகரில் சுமார் 53,000 பேர் தொடர்ந்து வசித்து வருகின்றனர். எனவே போக்ரோஸ்கில் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சிறுவர்களுடன் வசிக்கும் குடும்பங்கள் கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து டொனாக்ஸ், லுகான்ஸ், கெர்சான், ஸ்போரோசியா ஆகிய 4 பிராந்தியங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது. அந்த பிராந்தியங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் தொடர்ந்து போரிட்டு வருகின்றன. போரில் ரஷ்யா கைப்பற்ற இலக்கு நிர்ணயித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் டொனாஸ்க் பிராந்தியத்தின் போக்ரோஸ் நகரமும் ஒன்று. இந்த சூழலில் போரின் முக்கிய திருப்புமுனையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியமான கூர்ஸ்குல் கடந்த 6ஆம் திகதி தாக்குதல் நடத்தி நுழைந்த உக்ரைன் படையினர் அதிக எதிர்ப்பில்லாமல் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். காசாவின் வடபகுதியில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் சில முக்கிய சேவைகள் இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலைக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடே இதற்கு காரணம் என அங்கு பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மற்றும் குழந்தைகள் பிரிவில் உள்ள 11 குழந்தைகள் இறக்கும் அபாயத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு எரிபொருள் மற்றும் மருந்துகளை கொண்ட ஒரு குழுவை வடக்கு காசா பகுதிக்கு அனுப்பியுள்ளது. எனினும் அவர்கள் தற்பொழுது வரை இஸ்ரேலில் உள்ள சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைக்கு விரைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் உயிரிழப்பு அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த அக்டோபர் 7 முதல் சுமார் 33 மருத்துவமனைகள் சேவையில் இல்லாமல் இருப்பதாகவும் மீதமுள்ள மருத்துவமனைகளுக்கு தினசரி 4000 லிட்டர் எரிபொருள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய படைகளின் எல்லை தாண்டிய தாக்குதல்களை தடுக்க ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதற்காகவே இந்த தாக்குதல் என முதன்முறையாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் திகதி திடீரென உக்ரைன் ராணுவம் எல்லையில் ரஷ்ய பகுதியான குர்ஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்தது. அதன்போது சுமார் 70 குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வளைக்கப்பட்டதோடு அப்பகுதியில் உள்ள 2 பாலங்களை தகர்த்து ரஷ்ய படைகளுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். தற்போது ஒட்டுமொத்த தற்காப்பு நடவடிக்கை தான் எங்களது முதன்மையான பணியாகும். முடிந்தவரை ரஷ்ய போர்த்திறனை அளித்து அதிகபட்ச எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது. உக்ரைனுக்கு எல்லையில் பாதுகாப்பு மண்டலம் தேவை. பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதே எங்கள் இலக்கு. உக்ரைனின் இந்த ஊடுருவலை சற்றும் எதிர்பார்க்காத ரஷ்ய படைகள் தங்கள் பகுதியை தற்காத்துக் கொள்ளும் முயற்சியில் பதில் தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த பதற்றத்துக்கு மத்தியில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் ஒரு பாலத்தை உக்ரைன் தகர்த்ததாக ரஷ்யா அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கத்திக்குத்து தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு 2 பேர் உயிருக்கு ஆபத்தான காயங்களோடு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் மான்செஸ்டரில் நேற்று நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 43 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். குறித்த தாக்குதலில் 17 வயதுடைய சிறுமி மற்றும் 64 வயது முதியவரும் உயிருக்கு ஆபத்தான காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணையில் குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாக இருக்கலாம் என்றும் இது தனிப்பட்ட சம்பவம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கோர்டன் பகுதியில் உள்ள பார்னார்ட் சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அந்த பகுதியில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 22 வயது இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள்.